உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். உங்கள் எல்லாரையும் ஒரு காணொளியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. இன்றைக்கு மிக முக்கியமாக 3 விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் அதிரடியாக பணக்காரர்கள் கைது செய்யப்படுற ஒரு நியூஸ் வெளியாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் முதலாவது பார்க்க போகிறோம். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பணக்காரர்கள்னு சொல்லிக்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பணக்காரர்கள் எல்லாருமே கைது செய்யப்படையில். யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வாழ்வெட்டு குழுக்களுடன் தொடர்புடையவர்கள், மற்றது ஐஸ் போதைப் பொருட்கள் விற்பனை செய்கிறவர்கள், வட்டிக்கு கொடுக்குறவர்கள், இந்த 3 காரணங்களூடாக பணக்காரரானவர்களை இப்போ கைது செய்கிற நடவடிக்கை இடம்பெற்றிருக்குது. அதில் குறிப்பாக 11 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கணும். யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுன்னு சொல்லி அவர்களை கூப்பிட்டு அவர்களோட விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நீங்கள் எப்படி பணம் சம்பாதிச்சிங்க, உங்களுக்கு எதுவும் வாழ்வெட்டு குழுக்களோட தொடர்பு இருக்குதா, போதைப்பொருள் விற்பனை செய்கிறீங்களா, வட்டியை கொடுக்குறீங்களான்னு சொல்லி அவர்களை கூப்பிட்டு விசாரணை மேற்கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த விஷயம் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் வருமானம் உழைச்சி பணக்கார நாயர்களுக்கு பீதியை கிளப்புற ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்குது. நேர்மையான வழியில் பணங்களை சம்பாதிச்சவர்கள் யாழ்ப்பாணத்தில் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வட்டிக்கு கொடுக்குறவர்கள், ஐஸ் போதைப் பொருட்கள், வாழ்வெட்டு குழுக்கள், இதோட தொடர்புடையவர்கள் தான் கைது செய்யப்படுவார்கள். இவர்கள் நிச்சயம் கைது செய்யப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். என்று சொன்னால், தாங்கள் வருமானம் உழைக்கணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக சமூகத்தை சீர்கெடுத்துகிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஐஸ் போதைப் பொருட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஐஸ் போதைப் பொருள் விற்கிறவங்க அவங்கள ஐஸ் போதைப் பொருள் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நல்லா விற்பாங்க. விற்று காசை மட்டும் சம்பாதிச்சு கொண்டிருப்பாங்க. என்று அவங்களுக்கு தெரியும் அதை பயன்படுத்தினா என்ன நடக்கும்னு சொல்லி. ஸோ தாங்கள் அதை பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் இயன்றளவு கஸ்டமருக்கு பக்கத்தையே கொண்டு கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்காங்க. நிறைய காசையும் சம்பாதிச்சு கொண்டு பக்கத்தையும் கொண்டு கொடுத்து போட்டு தாங்கள் அதை பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் தங்களோட ஒரு கொஞ்சம் பேரை வச்சுருப்பாங்க. வச்சு அவங்களுக்கு அந்த போதைப் பொருளை வழங்கி அவங்கள அதுக்கு அடிக்ட் ஆக வச்சு அவங்களுக்கு பின்னாலே தெரிய வச்சு அப்படி வருமானம் உழைச்சி கொண்டிருப்பாங்க. அதை விட இவரை வட்டினா அவங்களுக்கு 50,000 ரூபா தருவோம், இவரை வட்டினா அவங்களுக்கு 10 லட்சம் தருவோம், இவரை சுட்டா அவங்களுக்கு 20 லட்சம் தருவோம்னு சொல்லுவாங்களானே. ஸோ யாரையாவது வட்டி போட்டு காசு வாங்குறது. அப்போ அப்படியான ஆட்கள் திடீரென்று பணக்காரர் ஆயிடுவாங்க. இல்லைன்னு சொன்னால், இவரை கொலை செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 50 லட்சம் தருவாங்க. அப்போ ஒரு கொலையை பண்ணி போட்டு 50 லட்சம், 2 கொலையை பண்ணாங்கன்னு சொன்னால் 2 கோடி ரூபா காசு மந்த்லி நேரம். அப்போ அவங்க திடீர் பணக்காரர் ஆயிடுவாங்க. மற்ற வட்டியை கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 வீதம், 13 வீதம், 15 வீதத்துக்கெல்லாம் வட்டி போயிடுச்சு. ஸோ வட்டியை கட்டியே மக்கள் எல்லாம் இல்லாமல் போயிட்டாங்க. என்னென்னு சொன்னால், ஒருத்தன் தொழிலை தொடங்குறன்னு சொன்னால் ஒரு 10 லட்சம் ரூபா இல்லை ஒரு 20 லட்சம் ரூபா காசை கடனை பெற்று ஒரு தொழிலை தொடங்குவோம். தொழிலை தொடங்கி போட்டு வருமானத்தை உழைச்சி அந்த காசை கட்டுவோம் மட்டும் யோசிக்கிறாங்க. பார்த்தா 15 வீத வட்டிக்கு 20 லட்சம் ரூபா காசை வாங்குறாங்க. காசை வாங்கி போட்டு தொழிலை செய்கிறாங்க. அப்போ 20 லட்சத்துக்கு 15 வீதம் மட்டும் இவ்வளோ மாதம் 3 லட்சம் ரூபா வட்டி. அப்போ மாதம் 20 லட்சம் ரூபா பட்ஜெட்டை கொண்டு மாதம் 3 லட்சம் ரூபா வருமானம் உழைக்கலுமோ ஒரு பிஸ்னஸில். ஸோ வட்டியை கட்ட இல்லாமல் லாபமும் இல்லாமல் தான் உழைக்கிற காசை வட்டியை கட்டியே தற்கொலை முடிவு எடுத்துகிட்டு போகிறான். ஸோ அப்படியான நிலைமையில் இருக்குது. ஆனால் வட்டியை கொடுத்தவன் பணக்காரன் ஆயிடுறான். முயற்சி செய்யணும்னு யோசிக்கிறவன் ஒன்றுமே இல்லாமல் கடைசியாக என்ன செய்கிறது, ஒரு தற்கொலை முடிவு எடுக்கிற நிலைமையில் நின்றாங்க. ஸோ இப்படி அந்த திடீர் பணக்காரர்கள், இந்த வட்டியை கொடுக்குறவர்கள், ஐஸ் போதைப் பொருட்களோடு தொடர்புடையவர்கள், வாழ்வெட்டு குழுக்களுடன் தொடர்புடையவர்கள், இப்படி வசதியாக வந்தவர்கள் தற்பொழுது விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. 11 பேர் இப்போ வரைக்கும் விசாரணை வேலையத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்காங்க. ஸோ 2வது விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், குறிப்பாக எனக்கு ஒரு 2 நாளாக காய்ச்சல், அதால் நேற்று வீடியோ போடலாம் போயிட்டு இன்றைக்கும் உடல்நிலை இல்லாமல் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த விஷயத்தை உங்களோட நான் பதிவேற்றி கொள்கிறேன். எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ எல்லாருக்குமே இந்த காய்ச்சல்ன்ற வருத்தம் வருது. இப்போ இந்த முறை இந்த மழையில் பனியில் சூட்டுத்தன்மையால் அனைவருக்கும் இந்த காய்ச்சல் தொட்டுக்குள்ளார வருத்தமாக இருக்குது. ஸோ எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள். காய்ச்சலில் இந்த விடுபடக்கூடிய மருத்துவங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். 2வது விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், லசந்த நான் இதுக்கு முதல் போட்ட வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. அதாவது வெலிகம தவிசாளர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார். உங்களுக்கு தெரியும், அந்த வெலிகம தவிசாளர் அவருடைய காரியாலயத்துக்குள்ளே வச்சு ஒரு இனந்தெரியாத நபர் மாஸ்க் அணிஞ்சு கொண்டு அவரை சரமாரியாக 4 தோட்டாக்களை சுட்டு அவரை படுகாயத்துக்குள்ளாக்கி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர் தான் இருந்தார். ஸோ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால், அரசாங்கம் போலீஸை வச்சு தேடுதல் வேட்டையை நடத்தியிருந்தது. ஏன்னு சொன்னால், இது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்திய சம்பவமாக இருந்தது. ஏன்னு சொன்னால், ஒரு எதிர்கட்சி, ஆளுங்கட்சி இல்லாமல் ஒரு எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு தவிசாளர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டது அரசியல் ரீதியாக இந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியாக இருந்தது. ஸோ இதால் இந்த குற்றவாளியை உடனடியாக கண்டுபிடிக்கணும். இது யார் செஞ்சதுன்றதை கண்டுபிடிச்சா தான் இந்த அரசியல் விமர்சனங்கள்லேருந்து ஆளுங்கட்சியால் தப்பிச்சு கொள்ள முடியும். ஸோ அதனால் மிக வேகமாக இந்த குற்றவாளியை எப்படியாவது கண்டுபிடிச்சி இதோட தங்களுக்கு தொடர்பில்லை, இதில் ஏன்னு சொன்னால் சிலர்
ஆளுங்கட்சியை வந்து சந்தேகிச்சிருந்தவர். இவையெல்லாம் வேணும் என்று செய்யணும், இவையெல்லாம் அரசியல் பழிவாங்கலை செய்யணும்னு சொல்லி ஆளுங்கட்சியை விமர்சித்திருந்தவர். ஸோ அந்த விமர்சனங்களை உடைக்க வேணும்னு சொன்னால் ஆளுங்கட்சி வந்து நிச்சயம் அந்த குற்றவாளியை வந்து உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக இருந்தது. இதனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் போலீஸால் வந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது வந்து மொத்தமாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தவர். அந்த அடிப்படையில் வந்து நேற்றைய தினம் வந்து பிரதான துப்பாக்கிதாரி, அதாவது சுட்டு கொலை செய்கிறதுக்கு பிரதான துப்பாக்கிதாரியாக இருந்தவர் வந்து புத்தளம் பிரதேசத்தில் வச்சு அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இப்போ அவரை மேலதிகமாக வச்சு போலீஸ் கஸ்டடியில் வச்சு அவரை விசாரித்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ விசாரணை முடிவில் வந்து தெரியும் இந்த கொலையோட யாருக்கு தொடர்பு இருக்குது என்ற விஷயம் வந்து வெளியே வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த கொலையோட வந்து தொடர்புடைய இருக்கிற விஷயம்னு சொல்லி 2-3 விஷயங்கள் சந்தேகிக்கப்பட்டிருந்தது. நான் நியூஸ்களில் பார்த்தனால் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பாதாள உலக கும்பலோட வந்து இவருக்கு ஒரு கருத்து முரண்பாடு ஒன்று இருந்ததாகவும் வந்து அதால் வந்து தான் இந்த கொலை நடைபெற்றதுன்னு சொல்லியிருந்தது. ஸோ அந்த பிரச்சனையாக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெயிலில் இருக்கிறவர்களுடைய இப்போ அந்த போதைப்பொருள் வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டவர் வந்து ஜெயிலில் இருக்கிறார். ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவருடைய உறவினர்கள் வீட்டை இருந்து அவருடைய 2 துப்பாக்கிகள் பிடிபடுறதுக்கு இவர் காரணமாக இருந்தவர்னு சொல்லியும் சில நியூஸ்களில் வந்திருந்தது. ஸோ இந்த 2 காரணங்களால் தான் இவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லி வந்திருந்தது. அரசியல் பழிவாங்கல் எதுவுமாக இருக்க வாய்ப்பில்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த பாதாள உலக கும்பல்களோடு இவருக்கு இருந்த முரண்பாடு காரணமாக சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு நான் கருதுகிறேன். இருந்தாலும் வந்து இது எங்களுடைய சந்தேகம்தான். விசாரணை முடிவின் போது தான் வந்து சட்ட ரீதியாக வந்து இதுக்கான தீர்ப்பு வந்து வழங்கப்படும். இதுக்கான காரணம் என்னன்றது வரும். அது வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் வந்து சந்திப்போம்.